அதுல எங்க தெருவுல சார் ஒருத்தர் 80-90 வயசு இருக்கும், அநியாயத்தை குடிச்சிட்டு வந்தார். நான் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன தாத்தா வயசு என்ன ஆகுது, உன் குடும்பத்துக்கே நீ ஒரு மிகப்பெரிய தலைவன், குடிக்கலாமா, அறிவு இல்ல, வெக்கமா இல்லன்னு அந்த ஆள் மனம் திறந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் சார். நான் அப்படியே உருகிட்டேன். என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை என் காலில் விழுகிறது என்னால ஏத்துக்க முடியாது. ஒன்லி மை ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் அந்த அலவுடு, வெளியில யாரையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் சொல்லிட்டேன், யோ எந்திரிச்சு போயா முதல்ல, இந்த மாதிரிலாம் காலில் விழுகாது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். போனதுக்கு அப்புறம் குனிஞ்சு பாக்குறேன், 2 கால் குளிச கலவாண்டு போயிருக்கான் சார் அந்த கிழவன். அப்புறம் தான் தெரிஞ்சு குவார்டருக்கு விதி இல்லாம தான் என் காலில் விழுந்திருக்கு. இன்னைக்கு எங்க போனாலும் திருடுறான் சார். வாழ்க்கையே எனக்கு திருட்டு மயமா போச்சு. 2 இளைஞன் வேலை விட்டு இல்லாம இருந்திருக்கான். ஒரு பேங்க்ல போய் கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்ணி ஒரு பேங்க்ல போய் கொள்ளையடிச்சிருக்கான் சார். கொள்ளையடிச்சு முடிச்சோன்னா இன்னொருத்தர் சொல்லியிருக்கான், டே மச்சான் கொள்ளையடிச்சதை அடிச்சிட்டோம், உட்காந்து எவ்வளவு அடிச்சிருக்கோன்னு எண்ணி பார்த்துட்டு போயிடலாம்டா. அதுக்கு இன்னொருத்தர் சொன்னா, எதுக்குடா மச்சான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு, நாளை காலையில 8 மணிக்கெல்லாம் இந்த பேங்க்ல இத்தனை லட்சம் ரூபாய் கொள்ளைன்னு நியூஸ்ல போட்டுருவாங்க, நம்ம நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்குவோம், வாடா போலான்ட்டான். கரெக்டா காலையில 8 மணிக்கு நியூஸ்ல போட்டிருக்காங்க, இந்த பேங்க்ல 15 லட்சம் ரூபாய் கொள்ளைன்னு. இவன் தூக்கி வாரி போட்டுச்சு. அடிச்சது 10 தாடா மாப்பிள்ள, இவன் என்ன 15ன்னு போடுறான்னு.